ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா சௌச்சௌ சட்னி. இப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோக்குள்ளே போய் நம்ம இந்த சௌச்சௌ சட்னி எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஹாய், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம பார்க்க போகிறது சௌச்சௌ சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கான் பாருங்கள். ஒரு சௌச்சௌ இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 தக்காளி, கொஞ்சோண்டு தேங்காய், சீரகம் கொஞ்சோண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, 5 மிளகாய், ஒரு ஆனியன். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றுறோம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. ஃபஸ்ட்டு சௌச்சௌவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ சௌச்சௌவை நல்லா ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக வதங்கினா போதும். அடுத்து சீரகம் போடுறோம், ஆனியன் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, 2 கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கோங்க. நல்லா வாசனை கொடுக்கும். நீங்கள் இதில் வத்தல் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இப்போ லாஸ்ட்டில் தக்காளி போட்டுக்கோங்க. தேங்காய் சும்மா கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க தேங்காய். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ லாஸ்ட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. சிம்மையே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை அப்படியே ஃபேனு கீழே ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி தாளிச்சிடலாம். இப்போ இதை நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் நம்ம போட்டு அரைச்சிடலாம். இப்போ என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, இப்போ கடுகு வெடிச்சிச்சு. வீட்டில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயப்பொடி, இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சௌச்சௌ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை இட்லியோடையோ இல்லை தோசையோடையோ சேர்ந்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சௌச்சௌ சட்னியை செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.